கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை. உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குரியதான வேத வசனம் எரேமியா 31:16 சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கிக்கொள், நீர் கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியாக உன் கண்ணீரை அடக்கிக்கொள் என்று சொல்லி அதுல 19 சொல்லப்பட்டிருக்கிறது. நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விழாவில் அடித்துக் கொண்டிருக்கிறேன். வெட்கி ஞானி கொண்டும் இருக்கிறேன். என் இள வயதின் நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்பிராயிம் துக்கித்து புலம்பிக் கொண்டு இருக்கிறதை நிச்சயமாய் கேட்டேன். ஹல்லேலூயா. இங்க எப்பிராயிமுடைய காரியத்தை தான் நாம் பார்க்கிறோம். அவர் தன்னுடைய கிரியைகளை நினைத்து தேவனை விட்டு பின்வாங்கின நிலையை நினைத்து அவர் மனஸ்தாபப்பட்டு அழுது கொண்டு இருக்கிறதை ஆண்டவர் நிச்சயமாய் கேட்டேன் என்று சொல்லுகிறார் கர்த்தர். அப்படி கேட்டவர் சொல்லுகிறார், எப்பிராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவா, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவா, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் என்பதை எப்பிராயிமுடைய வாழ்க்கையில நிரூபிக்கிறார். அதான் சொல்றார், நம்ம மனஸ்தாபப்படும் பொழுது ஆண்டவர் மனதுருகிற தெய்வமா இருக்கிறார் நம் மீது. ஏனென்றால் நாம் அவருக்கு அருமையான பிள்ளைகளும் அருமையான குமாரர்களுமாய் இருக்கிறபடினாலே அவருடைய இரக்கமான உருக்கங்களினாலே நமக்கு இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். அதனால்தான் சொல்லுகிறார் என்னன்னா, ஓசியா 11:8 எப்பிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், நான் உன்னை எப்படி ஆத்மாவை போல ஆக்குவேன், உன்னை எப்படி செபோயிமை போல வைப்பேன், என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது என்று சொல்லுகிறார். ஆமென். அப்படியாய் அவ்வளவா எப்பிராயிம் என்ன பண்றாருன்னா ஆண்டவர் நேசித்து சொல்லுகிற காரியத்தை நான் பார்க்கிறோம். உங்களையும் என்னையும் ஆண்டவர் அவ்வளவாய் நேசிக்கிறார். நம்மளுடைய தப்பிதங்களை சற்று நின்று நிதானித்து நம்ம அதற்காக மனஸ்தாபப்படும் பொழுது அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்பதை அப்படியே உரிந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். அவர் நம்ம மேல உருக்கமான இரக்கத்தை காட்டுகிறவராய் இருக்கிறார். நாம் அழுது கொண்டு மனஸ்தாபப்படுகிறதை அவர் கேட்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லவர் கர்த்தர் நல்லவர்.